4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் இல்லையா? அப்போ அது தாயார் ஸ்தானமும் கூட. இந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது, அந்த சுகங்கள அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. சில பேர் அந்த கம்ஃபர்ட் ஜோன விட்டு வெளியில வராம இருப்பாங்க. அது மாரி இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. எந்த ஒரு சூழலுக்கும் அவங்கள வந்து தயாரா வச்சுக்கணும். அவங்களோட தகுதி என்னவோ அதுக்கு மீறி அந்த லக்ஸூரியஸ் லைஃப், நல்ல லைஃப்ல வந்து எல்லாமே காஸ்ட்லியா, உயர் ரகம், உயர் தரமான பொருட்கள் அந்த மாரியான ஒரு ஆசைய குடுத்துரும். அந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது. தாயார் ஸ்தானம்னு வரும்போது, தாயாருக்கு அது லக்னமா ஆயிடுறது இல்லையா? அப்ப தாயார் அந்த மாரி அதிக அதிக கம்ஃபர்ட் ஜோன்ல தான் கம்ஃப இருப்பாங்க. ஆசைகள் ஜாஸ்தி இருக்கும். அடுத்ததாக 5ஆம் இடத்தில் கேது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் இல்லையா? அப்போ அந்த பாவத்துல பொதுவாவே பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்துலலாம் ராகு இருந்தா அவ்வளவு சிறப்பா சொல்ல மாட்டோம். ஏன்னா ஜெனரலா அதெல்லாம் வந்து ஒரு நல்ல பாவங்கள். 5 1, 5, 9 அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புனிதமான பாவங்களாக கருதப்படுகிறது. ஏன்னா இத வந்து தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த பாவத்துல வந்து ராகு உட்காரும்போது கண்டிப்பாக ஒண்ணு புத்திரர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரலாம். குழந்தைகள் மூலமாக. இந்த பாவம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா, முதல் குழந்தை அப்படிங்கிறது அவங்களுக்கு தங்காம போகலாம். அதுக்குன்னு குழந்தை இருக்காதுன்னு நான் சொல்ல வரல. முதல் குழந்தைக்கு ஏதான மிஸ்கேரேஜோ, இல்ல அந்த குழந்தைக்கு ஏதான உடல் ரீதியா பிரச்சனைகள், அந்த மாதிரியான சிக்கல்கள் வரலாம். அதுதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்றோம். அப்போ முன்னோர்களுடைய கர்ம வினை. ஏன்னா ராகுனாலே தாத்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? முன்னோர்கள்னு சொல்லக்கூடிய பாவத்திலேயே ராகு உட்காரும்போது வேண்டாத நட்சத்திரங்கள்ல போய் அவர் உட்காரும்போது எதர் கேதுவோட நட்சத்திரத்திலே இருந்தாலோ இல்ல தன்னுடைய ராகு நட்சத்திரத்திலே இருக்கும்போதோ அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமாகவே தான் இருக்கும்.